சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. எடுத்துக்கடா, எதுக்காக அந்த ஆளை கொல்லணும்? ஐயா, இந்த ஆளு நல்ல வேலை நம்பி எங்க வாழ்க்கையே பாழா போச்சுங்க. எங்க அப்பா அம்மா பேச்சோட கேட்ட இல்லைங்க. ஆனா இந்த ஆள் நாங்க தெய்வமா மதிச்சங்க. அவரால் உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க வேணாம்னு சொன்னாரு. அவரால் உங்களை ரசிகர் மன்ற வைக்க சொன்னாரு. நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் தோரணம் கட்டி ஆளு வேற கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவரை குத்தம் சொன்னா எப்படிடா? உங்க பிறந்த நாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு நடிகனோட பிறந்த நாளை வருஷம் தவறாம கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அது இருக்கட்டுமா, பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷன் முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும்? சினிமாவை பாருங்கம்மா. சினிமா வாழ்க்கையை நினைச்சு ஐத்தியமா அலையாதீங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.